சரீரத்தை தீட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். வாலிப பிள்ளைகள் என்னன்னு பார்த்தா இன்றைக்கு இருக்கிற மேக்கப்னால சரீரத்தை தீட்டுப்படுத்துறாங்க. ஆண்டவருடைய ஆலயமுடைய சரீரம் சரீரத்தை தீட்டுப்படுத்தி முடிய வெட்டி வில்லு மாறி புருவத்தை புடுங்கி உட்கார்ந்திருக்க. புருவத்தை புடுங்கினது ஏதாவது? நீ புருவத்தை புடுங்க, வீட்டு வாசலுக்கு 4 புல்ல போடுங்க, பிரயோஜனமா இருக்கும். புருவத்தை புடுங்கி லிப்ஸ்டிக் அடிச்சு ஆலயத்துக்கு வர்ற இந்த ஆலயத்தை இந்த வீட்டை நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு நாம் யார்? அவருடைய பெர்மிஷன் இல்லாம, ஓனர் பெர்மிஷன் இல்லாம வீட்டை ஆல்டர் பண்ணிருவியா நீ? அருவருப்பான டிரெஸ் மாட்டிக்கிட்டு சபைக்கு வருகிற பிள்ளைகள் எப்படி வரா சார்? பிள்ளைகளை தாய்மார்கள் மனம் திரும்புங்கள். பிள்ளைகளை ஆபாசமாய் அழைத்துக் கொண்டு வருகிற தாய்மார்கள் டைட்ட டி ஷர்ட்டை போட்டு ஜீன்ஸை போட்டு பிள்ளையை சர்ச்சை கொண்டு வரிய வெக்கமா இல்ல உனக்கு? பிள்ளையை வேசி மாதிரி நடத்தி கூட்டிட்டு வர ரோட்ல. ஜாக்கிரதை, உனக்கும் ஐயோ, உன் பிள்ளைக்கும் ஐயோ. பிள்ளைகளுக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்கும் போது கிறிஸ்தவ பெற்றோர்கள் கேர்ஃபுல்லா இரு. அழகு இருக்கணும், ஆபாசம் இருக்க கூடாது. மறைக்க வேண்டிய இடத்தை உன் பிள்ளை மறைக்கணும். இல்லைன்னா மறைக்காத இடத்தை என் கர்த்தர் வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அருவருப்பான டிரெஸ் மாட்டி லெகின்னு சொல்லி ஒரு சர்க்கஸ்கார பேண்ட் ஒன்று வந்திருக்குது பேர். சர்க்கஸ்கார பேண்ட் முதல்ல அது அப்படித்தான் யோசிச்சேன். சர்க்கஸ்கார பேண்ட் போல கேட்டா லெகின்னு சொன்னாங்க. கம்ஃபர்டபுளா இருக்குதான். கம்ஃபர்டபுள்னா நைட்ல தூங்கும் போது போட்டுக்கோ, இல்ல ரோட்ல போட்டுக்கோ, இல்லையா மார்க்கெட்டுக்கு போகும்போது போட்டு. சர்ச்சு பக்கம் போட்ட நான் பாட்டு கையாடி ஐயா மன்னிச்சு கொள்ளுங்க. அதான் நான் சொன்னேன், எனக்கு செய்தி எப்பவுமே முதலும் கடைசியும் நினைச்சுதான் பிரசங்கமே. பாதில மைக்க புடுங்கினாலும் ஓடிடுவேன். கார் ரெடியா நிறுத்தி வச்சிருக்கேன், திருப்பி வச்சிருக்கேன். சர்ச்சில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். தேவ பிள்ளைகள் பார்த்த பன்றி குட்டிகளுக்கும் ஆட்டு குட்டிகளுக்கும் வித்தியாசம் இருக்கணும். நீ காலேஜில் படி, வெங்காயத்தில் படி, ஐடில ஒர்க் பண்ணு, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணு. ஐடினா பெரிய கொம்பா? ஐடிக்கு போனவன ட்ரெஸ் மாறுது, ஐடிக்கு போனவன துப்பட்டா தூக்கி போட்டுருவீங்களா? வெக்கமா இல்ல? பெற்றோர்கள் சரியில்லை, பெற்றோர்கள் சரியில்லை. பெற்றோர்கள் விலை பேசப்பட்டாங்க. பிள்ளை 40,000 ரூபாய் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்கிறா பிரதர், இப்படி எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணா அவ்வளவுதான். பணத்திற்கு விற்று போட்ட பரிதாபத்திற்குரிய பெற்றோர்கள். ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் பிள்ளையை வளர்க்க ஒரு பெற்றோர் இல்ல சார். இன்னைக்கு பசங்களை பார்த்து அதை விட கேவலம். ஜீன்ஸை கிழிச்சு போட்டு அலையிறான். அதுல ஒருத்தன் சொல்ல, என்னப்பா கிழிஞ்சிருக்கு? இல்ல அங்கிள், எவ்வளவு கிழிதோ அவ்வளவு மரியாதையும். இவனுக்கு இப்ப நம்ம எல்லாம் கிழிஞ்சு போனா ஐயோ பாவன் பிச்சைக்காரனா பார்ப்போம். இதுல அது எவ்வளவு அது கிழிஞ்சிருக்குதோ அவ்வளவு மரியாதை. இது ஒரு பிச்சைக்கார சங்கம். ஒரு பிச்சைக்காரனை பார்த்து இன்னொரு பிச்சைக்காரன் மரியாதை கொடுக்கலாம் பாரு. காதுல கடுக்கனை போட்டு அலையறான் சார். பேரை கேட்டா டேவிடுங்கிறான். முட்டாப்ப காதுல எது கடுக்கன் போடுவாங்க தெரியுமா உனக்கு? ஒண்ணும் தெரியாது. இடுப்பு கீழே பேண்ட் தொங்கிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கோ நாளைக்கு ஐசியூல பேஷண்ட் இன்னைக்கோ நாளைக்கோ இழுக்கிற மாதிரி இந்த பேண்ட் எப்போ விழுமோ. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்த ஒரு பையன், அவன் போனான் பில்லு கொடுக்க போனான். அவனை பார்த்து பின்னாடி பார்த்து நான் போறான். அப்படியே எனக்கு பயம், அவுந்து விழுந்துருமோ. அந்த ஜீன்ஸ் அவ்வளோ கீழே. சரியா, நல்ல வேலை உள்ள ஒண்ணு போட்டிருந்தான். இவன் அங்க போயிட்டு இப்படி தூக்குற மாதிரி வச்சானா எனக்கும் சந்தோஷம். நல்ல வேலை பிள்ளை தூக்குது, பரவாயில்லன்னா அவ்வளவுதான். ஒரு 1/4 இன்ச்சு கூட தூக்கல, இப்படி பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டு அவன் பாட்டு போறான். பன்றிகள் செய்யலாம், ஆட்டுக்குட்டிக்கு இது ஆகாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா இராது. காரணம், நீ உன்னுடையவன் அல்ல, உன் சரீரம் உன்னுடையது அல்ல. தொட்டால் தேவன் கெடுப்பார். லெப்ட் காதுல கம்மலை போட்டா கேன் அர்த்தம், ரைட் காதுல கம்மலை போட்டா மேல் ப்ராஸ்டிடியூட்னு அர்த்தம், 2 காதலையும் போட்டா 2 உண்டுன்னு அர்த்தம். பேண்ட் கீழே கட்டி தெரியற மாதிரி, இன்னஸ் தெரியற மாதிரி பேண்ட போட்டா ஐ எம் ரெடி ஃபார் செக்ஸ்னு அர்த்தம். தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. அவன் மாட்டினா நானும் மாட்டுறேன். முட்டாள்கள்,
முட்டாள்கள். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, தானியேலுக்கு பிரசங்கம் கிடையாது, தானியேலுக்கு பிரசங்கம் கிடையாது, யோசேப்புக்கு பிரசங்கம் கிடையாது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு பிரசங்கம் தெரியாது. அவன் காலத்துல அவன் பைபிளும் படிச்சிருப்பானான்னு தெரியல. அவனுக்கு அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்த வித்தியாசமான அபிஷேகம். இப்படியெல்லாம் சத்தியத்தையே கேட்காதவனே தான் தீட்டுப்பட மாட்டேன்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணி ஒரு ராஜாவை மாதிரி உட்கார முடியும்னா, இவ்வளவு சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபையில் நான் விசுவாசின் நெஞ்ச நிமித்திட்டு நடந்துகிட்டு இவ்வளவு அட்டுழியமை பண்றமே, நமக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு காத்திருக்கும்? அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா. உங்கள் சரீரம் தேவனுடையது, இது உங்களுடையது அல்ல. இதை டெக்கரேட் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. வாலிப தங்கச்சி, இன்னையோட நிறுத்து. உன் குறத்தி வேலை பண்றதெல்லாம் நிறுத்து, பிழைப்பாய். அப்புறம் ஒத்த தலைவலி பிரதர், தலை சுத்துது, மயக்கமா வருது, அனிமிக்கா இருக்குது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, படிக்க உட்கார்ந்தா கான்சென்ட்ரேட் எப்படி வரும்? அவர் தான் சொல்றாரு, நீ கெடுத்த நான் உனக்கு கெடுப்பேன்றாரு. கரெக்டா எக்ஸாம் டைம்ல கர்த்தர் உன்னை படுக்க வைக்கிறாரு, நீ ஜாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற. எக்ஸாம் டைம் மாதிரி எனக்கு சிக்காகுது பிரதர், நீ சரியில்லை. உன்னை சரிபடுத்து, ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த, ஆலயத்தை தேவ ஆலயம் என்கிற பயத்தோடு காத்துக்கொள். ஜீவனை கொடுத்து யோசேப்பு காத்து கொண்டதை போல காத்துக்கொள். என் ஆண்டவர் நீ நினையாத உயர்வனை கொடுக்க வல்லமை உள்ளவர், நினையாத ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமை உள்ளவர்.